பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. உங்கள் இந்த சேனல் நிமித்தமா, யூடியூப் சேனல் நிமித்தமா சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இத்தனை நாட்களாக உங்களை பிரிந்து இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், வேத வசனங்களை கேட்க போகிறோம், செபிக்க போகிறோம். ஆமென். உங்களை மிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மூலமா உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நம்ம ஜெபிக்கலாங்களா? ஜெபித்து பின்பு ஆராதனை செய்யலாம். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை மக்களாய் குடும்பமாய் நாங்கள் ஒன்று கூடிமை ஆராதிக்க போகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற இடங்கள்ல, நாங்கள் ஆராதிக்கிற இடங்கள்ல உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து எங்களை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் குடும்பம் முழுவதுமாக நிரம்பி இருக்கட்டும். என்னோடு கூட ஆராதிக்கிற எங்க ஜனங்கள் வீடுகளில், எங்க குடும்பத்துல ஆண்டவரே, தேவ பிரசன்னம் மகிமையாய் நிரம்பி இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின உடனே அப்பா, நீ இறங்கி வந்தது போல நாங்கள் உம்மை ஆராதிக்கிற பொழுது, அப்பா, உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும், உற்சாகம் மகிமைப்படுத்தணும். முடிந்தவங்க தயவு செய்து எழுந்து நின்று நம்ம ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் நீரே என் கோட்டை என்ற ஒரு பாடல். உங்களுக்கு தெரிந்த பாடல் பாடலாம். நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் ஜீவனானி. நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் ஜீவனானி. நீரே என் ஜீவனானி. இயேசுவே, நீரே என் ஜீவனானி. பாலைவனம் என் வாழ்க்கையானாலும் துணிந்தே பயணம் செய்வே. பாலைவனம் என் வாழ்க்கையானாலும் துணிந்தே பயணம் செய்வே. சிலுவையை நோக்கி பார்த்துவிட்டேன், சிறுமைகள் எனக்கு இல்லை. உம் சிலுவையை நோக்கி பார்த்துவிட்டேன், சிறுமைகள் எனக்கு இல்லை. நீரே கோட்டை, நீரே துருகம், நீரே ஜீவனானி. நீரே என் ஜீவனானி. இயேசுவே, நீரே என் ஜீவனானி. எதிரிகள் கூட்டம் என்னை சூழும் போது எதற்குமே பயமே இல்லை. எதிரிகள் கூட்டம் என்னை சூழும் போது எதற்குமே பயமே இல்லை. எல் ஷடாய் தேவன் என் சார்பில் நின்று எனக்காய் யுத்தம் செய்வார். எல் ஷடாய் தேவன் என் சார்பில் நின்று எனக்காய் யுத்தம் செய்வார். நீரே கோட்டை, நீரே துருகம், நீரே ஜீவனானி. நீரே ஜீவனானி. இயேசுவே, நீரே ஜீவனானி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட இருக்கிறார். அவர் தான் நமக்கு ஜீவன். எதிரிகள் கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டு வந்தாலும், அது வியாதியின் எதிரிகளா இருக்கலாம், பண பிரச்சனை என்ற எதிரிகளா இருக்கலாம், பொருளாதாரம் என்ற பிரச்சனை எதிரிகளா இருக்கலாம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து, எல் ஷடாய் என்கிற தேவன் நமக்காக யுத்தம் செய்து, யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நிசி நம்மோடு இருந்து நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
பிரைஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நேரத்துல கூட ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்தோடு ஆண்டவரை ஆராதிப்போமா? அவங்க சேர்ந்து இந்த பாடலை நம்ம ஆண்டவரோடு நம்ம மகிமைப்படுவோம். ஆண்டவரோடு இணைந்து நம்ம பாடுவோமா? என்னோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க இந்த பாடு. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அல்லங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுமா? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் ஆலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அரங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனத இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதா இருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமுதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலமுதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. சொல்லுமா? இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் ஒரு நிமிடம் மகிமைப்படுத்துவோமா? எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே,
எங்கள் பரலோக ராஜாவே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் தங்கி நீ ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி நீ ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். हालेलुया। हालेलुया। यीशु मसीह के नाम की महिमा हो। हम हिंदी गाना गाकर यीशु मसीह की महिमा करेंगे। तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे शाप मेरे चलते बन गए। तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे शाप मेरे चलते बन गए। दिल में जान में होठों पे आंखों में तू है, दिल में जान में होठों पे आंखों में तू है, दिल में जान में होठों पे आंखों में तू है, दिल में जान में होठों पे आंखों में तू है। डर डर के मैं जो जी रहा था, डर से मुझको यीशु ने खींच निकाला, जंजीरों में जो जकड़ा हुआ था, तोड़ कर खुद को आजाद है किया। डर डर के मैं जो जी रहा था, डर से मुझको यीशु ने खींच निकाला, जंजीरों में जो जकड़ा हुआ था, तोड़ कर उनको आजाद है किया। तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे शाप मेरे चलते बन गए। दिल में जान में होठों पे आंखों में तू है, दिल में जान में होठों पे आंखों में तू है, दिल में जान
राजा तू ही है, तू ही है, तू ही है, तू ही है यीशु, तू ही है, तू ही है, तू ही है, तू ही है राजा, तू ही है, तू ही है, तू ही है, तू ही है यीशु, तू ही है। दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है। नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार, नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार. येशू सांगे स्वर्गामधुनी स्वर्ग नवा दिसणार, येशू सांगे स्वर्गामधुनी स्वर्ग नवा दिसणार. नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार, नवी नवी नगरी पवित्र नवी नवी नगरी, येरुशलेम नगरी पवित्र येरुशलेम नगरी, येरुशलेम नगरी पवित्र येरुशलेम नगरी. हालेलुया 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 हालेलुया. नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार. ख्रिस्त प्रभु प्रेमळ आमुचा ख्रिस्त प्रभु प्रेमळ, प्रेम प्रेम फुलवील सदोदित प्रेम प्रेम फुलवील, प्रेम प्रेम फुलवील सदोदित प्रेम प्रेम फुलवील. हालेलुया 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 हालेलुया. नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार, नवे आकाश नवी पृथ्वी नवे नवे होणार, नवे नवे होणार. Jesus, name above all names, blessed Savior, glorious God, Emmanuel, God is with us, blessed Redeemer, living God. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living God. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை ஒரு ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் உங்களை விசேஷர்களாக மாற்றி உங்கள் நம்பிக்கைகளை உங்கள் ஜெபங்களை ஒருபோதும் கீழே தள்ளாமல் கர்த்தர் நன்மையான காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். இந்த நாளில் கூட அவரை நம்புவோம். आज के दिन भी आपका परमेश्वर के ऊपर भरोसा रखना, वही भरोसा हमको आगे बढ़ते जाएंगे, आगे आशीर्वाद देगा. इसलिए हम पूरा परमेश्वर के ऊपर भरोसा रखना चाहिए. इसलिए हम परमेश्वर को थोड़ा उनका वचन का द्वारा उनका आराधना करेंगे, उनकी महिमा करेंगे. परमेश्वर हमको अपना परिवार को आशीष करेगा. हालेलुया.
தேவன் ஒவ்வொருவரை ஆஸ்வதிப்பராக. நாளில் கூட தேவனை ஒரு நிமிஷம் கூட நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஆண்டோட வார்த்தை நாம் தியானிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழி 18:10. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் அன்பான தேவச்சந்தமே, கர்த்தருக்கென்று பல நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் அன்பான தேவச்சந்தமே, இந்த காலகட்டத்திலும் நீங்கள் அந்த பலத்த துருகத்திற்குள்ள ஓடி சுகமாய் இருக்க தேவன் விரும்புகிறான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பானாம். துருகம் என்றால் ஒரு கோட்டை அல்லது ஒரு பெரிய ஒரு டவர் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த துருகத்துக்குள்ள அந்த டவருக்குள்ளே ஓடி போய் நீதிமான் சுகமாய் பாதுகாப்பாய் தங்கியிருப்பான். நன்மான தேவச்சந்தமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த துருகம். அந்த துருகத்துக்குள்ள நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீங்களும் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். மறுபடியும் வாசிக்க கேட்போம். परमेश्वर का नाम बहुत बड़ा टावर है। हाँ, धर्मी उसका अंदर जाकर सुखी से रहेगा। यीशु मसीह का बहुत कुछ नाम है, वो उसमें नाम में एक नाम है, वो बहुत बड़ा टावर है। जो धर्मी है उसका अंदर जाके हमेशा के लिए शांति से रहेगा, शांति सुखी से रहेगा। इसलिए बाइबल ये कहते हैं, धर्मी लोग परमेश्वर का अंदर जाके हमेशा के लिए सुखी से रहते, शांति से रहते। नन्मान देवचंदमे நீதிமான்கள் அந்த துருவத்துக்குள்ள ஓடி சமாதானத்தை வாழ கற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த நாளில் கூட, இந்த நாளில்
நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு அந்த பலத்த துருகத்துக்குள்ளே ஓடி நீங்கள் சமாதானமாக இருக்க தேவன் விரும்புகிறான். சங்கீதம் 31 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். மறுபடியும் வாசிப்போம், நல்லா கவனிங்க. உம்முடைய செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவி. இந்த ஜெபம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் எங்களை என்ன பண்ணும்? தப்புவியும். சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை தப்புவியும். உங்களுடைய செவி சாய்த்து எங்கள் ஜெபங்கள் எல்லாம் அங்கீகரித்து சீக்கிரமாக எங்களை தப்புவிக்கும்படிக்காய் செபிக்கிறோம். எல்லாம் அப்படி தான் செபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக எங்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேளும். செவி சாய்த்து கேட்டு இந்த கொள்ளை நோயிலிருந்து சீக்கிரமாக எங்களை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிறது, அவர் செவி சாய்த்து நம்முடைய இந்த கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் சீக்கிரமாய் நம்ம தப்புவிக்கும்படிக்கு இந்த தேசம், ஜனங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு சபைகள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். சீக்கிரமாக எங்கள் ஜெபங்களை கேட்டு சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே என்று எல்லா தேசத்து ஜனங்களும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செவி சாய்த்து எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய காரணம், அவர் ஒருவர் தான் பலத்த துருகமாய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் அரணாய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் கேடகமாய் இருக்கிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆபிரமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, கலங்காதிரு, நான் உனக்கு பலனும் பலத்த அரணும் கோட்டையுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவ சொன்னமே, இன்றைக்கு ஆண்டவர் தான் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், சங்கீதம் 31:2. आपका कान खोलकर मेरा प्रार्थना को सुनकर शीघ्र मुझे बचा दे। प्रभु, आप मुझे प्रार्थना सुनकर जल्दी से शीघ्र से मुझे बचा दे, और आपका सहायता मुझे चाहिए प्रभु। आप मुझे प्रार्थना सुनकर आपका कान खोलकर मुझे बचा दे प्रभु, क्योंकि ये पूरा देश बचाना चाहिए। इसलिए आप हर लोगों का प्रार्थना सुनकर लोगों का छुटकारा देने के लिए हम प्रार्थना करता हूँ। ऐसा प्रार्थना करेंगे, प्रभु ऐसे ही करेंगे, क्योंकि प्रभु बहुत बड़ा चट्टान है, उसके अंदर जाके धर्मी सुखी से रहेगा। आप सुखी से रहने के लिए यीशु मसीह का नाम लेना बहुत ज़रूरी है। यीशु मसीह के नाम ही आपको सुखी से रखने के लिए एक ही नाम है। इसलिए बाइबल कहते हैं, धर्मी वो नाम का अंदर जाकर सुखी से रहेगा, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். என் அன்பான தேவ சின்னமே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நீதிமான் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து, எல்லா அக்கிரமங்கள் செய்து, எல்லா அநியாயங்கள் செய்து தேவனுடைய மகிமை எழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒருவனும் நீதிமான் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பான தேவ சொன்னமே, ஒருவனும் நீதிமான் இல்லாவிட்டால் எப்படி அந்த பலத்த துருகத்துக்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பது? ஆதலாக வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து பாவ சிந்தனையிலேயே தேவனுடைய உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூர விலகி போனான். ஒருவனும் தேடி பார்த்தால் ஒருவனும் நீதிமான் இல்லை என்றே வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவச்சனமே, அப்படி என்றால் அந்த
துருகத்துக்குள்ள, பலத்த துருகத்துக்குள்ள நீதிமான் எப்படி போய் சுகமாக இருக்க முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என் அன்பான தேவ சின்னமே, வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள், வாசிப்போம். எப்பொழுது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பார்த்தீங்களா? பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்மில் அன்பு செலுத்தினார். மறுபடியும் வாசிப்போம். जो पापी था वही टाइम पे परमेश्वर अपने लिए वो मरा हुआ है, परमेश्वर अपने ऊपर जो रखा है अपने प्यार को पूरा कर दिया. जब हम पापी था हमारे ऊपर परमेश्वर ने हमको प्रेम किया था, हमारे ऊपर आशा रखा था, क्योंकि हमारे पापों से छुटकारा देने के लिए हमारा पापों के लिए वो ही क्रूस को लघुबाया था. நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்மீது அன்பு வைத்தார். என் அன்பான தேவ சின்னமே, நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மீது தேவன் நம்மீது அன்பு வைத்தார். நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக கவனித்து பாருங்கள். நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருந்தபடினாலே, நீதிமான் இல்லாதபடினாலே தேவன் நம்மீது அன்பு வைத்து 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால, பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், எப்போது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நாம் நேராக ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்போது நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஒரு மனுஷன் நீதிமானாக மாறுறதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷன் நீதிமானாய் மாற்றுகிறதாம். என் அன்பான தேவ சின்னமே, இந்த பூமியில் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தார்கள், நீதிமான்களுக்குரிய ஸ்தானத்தை இழந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாக்கும்படிக்கு அவரே சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் தான் இன்றைக்கு நம்மையும் உங்களையும் என்னையும் நீதிமானாக தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைக்கப்படுகிறது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இப்போது விளங்குகிறதல்லவாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே கொண்டு போய் சுகமாக இருக்கும்படிக்கு, ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, நன்மையாக இருக்கும்படிக்கு, கிருபையாக இருக்கும்படிக்கு, பலித்து பெருகும்படிக்கு கர்த்தர் அந்த இரத்தத்தினால நம்ம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். என் அன்பான தேவ சின்னமே, வேதம் சொல்கிறது, நாம் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக மாறிவிடுகிறோம். ஆதலால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு, நம்மை நீதிமான்களாய் மாற்றி நாம் சுகமாய் இருக்கும்படிக்கு தேவன் இந்த கிருபையை, ஸ்லாக்கியத்தை நமக்கு இலவசமாக கொடுத்தார். என் அன்பான தேவ சின்னமே, யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் சுகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுகமாக இருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எப்போதெல்லாம் சிபிக்கிறோமோ, எப்போதெல்லாம் வருந்துகிறோமோ, எப்போதெல்லாம்
மனஸ்தாபப்பட்டு அழுது புலம்புகிறோமோ அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் நீதிமானாக அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்க வைக்கிறது. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நண்பான தேவ சொந்தமே, உன்னை நீயே வருத்தி கொள்வதை காட்டிலும் உன்னை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை தாழ்த்தும் போது, உன்னுடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தி நீதிமானாய் உன்னை மாற்றுகிறார். எப்போது தேவன் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறாரோ அப்போது நீ சுகமாய் தங்கி சுகமாய் வாழ்ந்திருப்பான். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் அந்த இரத்தம் உன்னை பாதுகாக்க ஆரம்பிக்கும். என் அன்பான தேவ சொந்தமே, இந்த காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள். பலவித இடங்களில் பலவிதமான சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், இன்னும் அந்த புயல் வரப்போகிறது, புயல் வந்து விட்டது, இதெல்லாம் நஷ்டம் வந்து அப்படியாச்சு இப்படியாச்சு எல்லாம் கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போது பாருங்கள், ராஜஸ்தான் பகுதியில் எல்லாம் வெட்டுக்கிளிகள் வந்து எல்லா தேசத்தினுடைய நன்மைகளை சாப்பிட்டு விடுகிறதாம். அநேகர் சொல்லுகிறார்கள், அந்த இடத்துலேருந்து இந்த வெட்டுக்கிளி வந்து இங்கேருந்து வந்து யார் என்ன சொன்னாலும் வேதத்திலும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. வெட்டுக்கிளிகள் வந்து உங்கள் தேசத்தை நாசமாக்கி விடும் என்று, உங்கள் பயிர்களை சாப்பிட்டு விடும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள், வெட்டுக்கிளிகள் வந்து நம்முடைய உணவுகளை எல்லாம் நாசம் பண்ணி விடுகிறது. யோசித்து பாருங்கள், 35,000 பேர் சாப்பிட வேண்டியத பொருளை அது ஒரே நாளில் சாப்பிட்டு முடித்து விடுது. யோசித்து பார்த்தீர்களா? அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம நீதிமானாக மாற்றி, அந்த நீதிமான மாற்றுகிற அந்த ஸ்தானம் நமக்கு கிடைக்கும் போது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நண்பான தேவ சொந்தமே, நீ சுகமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும், இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும், இரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய இரத்தத்துக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தான் நீங்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறீர்கள். ஏசாயா 1:18 சொல்லுகிறது, பாவம் எவ்வளவு சுவப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ வரும்போது உன் பாவங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது. உன்னை சுகமாக வைக்கப்படும், உனக்கு அற்புதங்களை செய்கிறது, உனக்கு அடையாளங்களை செய்கிறது. என் அன்பான தேவ சொந்தமே, இந்த நாளில் கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தினமும் தினமும் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தத்துக்குள்ளே நீங்கள் மறைத்து கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் உனக்கு பாதுகாப்பாகும், அந்த இரத்தம் உனக்கு விடுதலையாகும், அந்த இரத்தம் உனக்கு சுகமாய் மாறுகிறது. என் அன்பான தேவ சொந்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தில் சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆதலால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் சுகமாயிருக்க தேவன் விரும்புகிறார். கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நாளை நடக்கிறது என்ன என்று அறியாது வேதனைப்பட்டுகிற காலத்தை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் சுகமாய் வாழும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மீது தெளிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு எல்லாம் செய்து முடிகிறது. அதை வேதம் சொல்லு, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். நீங்கள் நீதிமான்கள் அல்ல என்று நமக்கு தெரிந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. ஆதலால் தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் அந்த இரத்தத்தை நோக்கி தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த இரத்தம் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறது. புரோஜனமில்லாத நம்மை புரோஜனப்படுத்துகிறது. ஒன்றுத்துக்கு உதவாத நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை சகல காரியத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை சுகமாய் வைத்துக் கொள்கிறார். அன்பான தேவ சின்னமே, कर्तरुடைய नामम बलत दुर्गम, उसका नाम को पुकारना, वही नाम से आपको धर्मी मिलेगा, आपको आशीष मिलेगा, क्योंकि वही यीशु मसीह का पवित्र लघु से आप धर्मी बन सकते हैं, क्योंकि यीशु मसीह का लघु ही आपको धर्मी बनाएगा। हम सारे लोग पापी लोग, सारे चीज़ में हम लोग कमजोर लोग हैं, हम पाप किया था, हम विरोध काम किया था, इसलिए हम कोई भी धर्मी नहीं है। मगर यीशु मसीह को देखकर हम पुकारेंगे, यीशु मसीह आपका लघु से मुझे शुद्ध कर करके हम जब प्रार्थना करेंगे, यीशु मसीह का लघु अपना पर आएंगे, तब हम धर्मी बन जाते हैं। जब धर्मी बन जाते हैं हम सुखी से रहते हैं। इसलिए इस दिन में भी आप सुखी से रहने के लिए यीशु मसीह लघु से आपको देखना और प्रार्थना करना, क्योंकि परमेश्वर का वचन आपको जरूर आशीर्वाद आशीष लेकर देगा। हालेलूया। கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். என் அன்பான தேவ சின்னமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ரத்தமெல்லாம் ரத்தமாகுமா, என் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? சொல்லுவோம். ரத்தமெல்லாம் ரத்தமாகுமா, என் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. ரத்தமெல்லாம் ரத்தமாகுமா, என் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? சொல்லுங்க. ரத்தமெல்லாமாகுமா, என் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? சொல்லுவோம். ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. சொல்லுங்க. ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. ரத்தமெல்லாம் ரத்தமாகுமா, நம் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? சொல்லுங்க. ரத்தமெல்லாம் ரத்தமாகுமா, நம் இயேசுவின் ரத்தம் போலாகுமா? ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. ஏ குருப்பமில்ல அது பி குருப்பமில்ல, இயேசு ரத்தம் ஒன்றுதானே. என் அன்பான தேவ சின்னமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இந்த நீதிமானாக தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. நாம் நீதிமானால் ஆக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை
நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என் அன்பான தேவச்சந்தமே, அவருடைய ரத்தம் எந்த அளவுக்கு நம்மை மாற்றுக பாருங்க, படிப்படியாக உயர்த்துகிறது. முதலாவது சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ, யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பாவிகளாக இருக்கிறோம், அக்கிரமங்களாக்காராக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை முன்குறித்து நம்ம அழைத்திருக்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்து நம்ம அழைத்திருக்கிறார். அழைத்தவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். என்னன்மான தேவச்சந்தமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவர்களெல்லாம் அழைத்தாரோ அவர்கள் எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அநேக கோடிக்கோடான ஜனங்களை இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்கள் எல்லாரையுமாக நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நீதிமானாக மாற்றின ஆண்டவர், அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம நீதிமானை மாற்றி அவருடைய சமூகத்தில் எப்போதும் வைத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறான். அடுத்து பாருங்க, பார்த்தீங்களா, எவர்களை அவர் நீதிமானாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பார்த்தீங்களா, எவர்களை நீதிமானாய் மாற்றினாரோ, எந்த பாவிகளை நீதிமானாய் மாற்றினோ அவர்கள் எல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்க, சவுல் ஒரு கொலை வெறியோடு கூட ஜனங்களை கொல்லும்படிக்கு இருந்த ஒரு சுபாவம் கொண்டவராக இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போது அவரை தெரிந்து கொண்டாரோ, எப்போது அந்த இரத்தத்தை காண்பித்தாரோ, எப்போது அந்த இரத்தம் அவர் மீது இறங்கினதோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் சவுலை நீதிமானாய் மாற்றி பவுலாக மாற்றிவிட்டது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றினார். பார்த்தீங்களா, சவுல் இப்போது முன்னாடி வேற, இப்போ நீதிமானாய் மாற்றி இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சுகமாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். என் அன்பான தேவச்சந்தமே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமானை மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்க. பார்த்தீங்களா, மகிமைப்படுத்தி இருக்கிற ஆதல் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் கோடான கோடி ஊழியக்காரர்களை யோசித்து பாருங்கள், விசுவாசிகளை யோசித்து பாருங்கள், சீடர்களை யோசித்து பாருங்கள். ஒன்றுக்கும் தகுதியில்லாதவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி மகிழ்ச்சி செய்து இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களோடு, சகல சமாதானங்களோடு, சகல சந்தோஷங்களோடு, சகல நன்மைகளோடு கூட அவளை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவளை எல்லாரும் நீதிமானாய் மாற்றி அவளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அன்பான தேவச்சந்தமே, இன்றைக்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த வசனம் திரும்ப வாசிப்போம். किसको परमेश्वर ने चुना उनको पुकारा, जिसको उसने बुलाया उनको धर्मी बना दिया. देखा, जिसने परमेश्वर चुना, परमेश्वर ने बुलाया, उसको वो परमेश्वर ने धर्मी बना दिया. जिसको धर्मी बनाया परमेश्वर उनको चुन लिया. आपको भी आपके घर में आप इसी वक्त जो भी बैठे जिधर भी आप, परमेश्वर आपको बुला रहे. क्यों बुला रहे? आपको धर्मी बनाने, आपको आशीर्वाद करने के लिए, आपको उन्नति करने के लिए, आपको छुटकारा देने के लिए, चंगाई देने के लिए, आपका पूरा परिवार को रक्षण करने के लिए आपके ऊपर परमेश्वर का योजना है. आज आपको धर्मी बनाने के लिए परमेश्वर ये चाहता है कि आप धर्मी परिवार बनने के लिए परमेश्वर चाहते हैं. नन्मान देवचंदमे, எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமானாய் மாற்றினாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா, படிப்படியாக தேவன் எப்படி உயர்த்துகிறார். ஒரு ரத்தம் ஒரு சாதாரண மனுஷனை, வேண்டாதவனை கூட ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் எவர்களை முன்குறித்தாரோ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எவர்களை அழைத்தாரோ
அவர்கள் எல்லாரையும் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறான். அழைத்தவர்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப படித்தவர்கள் அல்ல, ரொம்ப அறிவாளிகள் அல்ல, ஞானவான்கள் அல்ல, சாதாரண மக்களை தேவன் முன்குறித்தார். ஆடு மேய்த்தவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களே முன்குறித்தார். அப்படிப்பட்டவர்களெல்லாம் உயர்த்தி ராஜாவுடைய ஸ்தானத்துக்கே கொண்டு போய் நிறுத்தினார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறான். என் அன்பான தேவச்சனமே, இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவருடைய ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றும். இன்றைக்கு என் அன்பான தேவச்சனமே, ஒன்றுத்துக்கு புரோஜனமில்லாத நம்மை அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் நீதிமானாய் மாற்றுகிறது. இதனால் அவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம், நாம் கிஞ்சி போகிறோம், மன்றாட போகிறோம். தகுதியில்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படிக்கு அவருடைய ரத்தம் நமக்கு நீதிமானாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். என் அன்பான தேவ சின்னமே, அவருடைய நாமம் பலத்த துருகம். அது ஒரு பெரிய கோட்டை, அரணான கோட்டை. அதுக்குள்ளே நீங்கள் ஒளிந்து கொண்டால் ஏதோ உங்களை தாக்காதபடிக்கு அவரே பாதுகாத்து கொள்வார். அதில் தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், ஒரு கோட்டை மாதிரி. நீங்கள் உள்ளே போய்விட்டால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்போது நுழைந்து விடுகிறீர்களோ, வந்து விடுகிறோ, உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக தேவன் மாறிவிடுகிறான். அதற்குள்ளே நாம் சுகமாய் தங்கியிருப்போம், சுகமாய் தங்கியிருப்போம். இந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் நம்மை சுகமாக வைத்துக் கொள்வார். நீங்கள் அவருடைய நம்புங்கள், விசுவாசிகள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். என் அன்பான தேவ சின்னமே, அவர் நம்ம நீதிமானாய் மாற்ற அழைத்து இருக்கிறான். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 14:45 5 வசனத்தை வாசிப்போம். அங்கே அவர்கள் நல்ல கவனிங்க, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. நல்ல கவனிங்க, மறுபடியும் வாசிப்போம். वहाँ पे वो लोग बहुत डर गया था। परमेश्वर धर्मी का परिवार का साथ रहते. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பார்த்தீங்களா? அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். தேவன் நீதிமானுடைய பார்த்தீங்களா, ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார்? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட சன்னங்களோடு கூட இருக்கிறான். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட சன்னங்கள், அவர் இரத்தத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சன்னதியோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் அன்பான தேவ சின்னமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. உங்கள் சன்னதியோடு கூட, குடும்பத்தோடு கூட, காலம் வருஷங்களும் தலைமுறையாக அந்த நீதிமானுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானுடைய சன்னதியோடு கூட இருப்பான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு எப்போதும் ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அப்போது நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறீர்கள். நீதிமானுடைய சன்னதியோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறான். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறதுக்கு அர்த்தமே அவருடைய இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீங்கள் சுகமாய் தங்கியிருக்கும்படி தான் வேதம் சொல்லுது, நீதிமானுடைய சந்நிதியோடு கூட கர்த்தர் இருக்கிறாங்க. என் அன்பான தேவ சொந்தமே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எப்படி இருக்கிறீங்களோ, எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ, எப்படி நோக்கி பார்த்துக்கொள்ள ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னை நீதிமானாய் மாற்றி உன்னை சுகமாக வைத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். தகுதியில்லாத நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறான். புரோஜனமில்லாத நம்மை புரோஜனமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நம்ம உயர்த்தும்படிக்கு தான் அந்த ரத்தம் நம்ம அழைத்து இருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ
அவர்கள் அழைத்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டிவி சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடப்போகிறார். ஏனென்றால் அவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறான். அவன் நீதிமானுடைய சந்நிதியோடு இருக்க தேவன் விரும்புகிறான். அன்புக்குரிய தேவ சொன்னது, அவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறான். அவருடைய ரத்தம் நம்ம நீதிமானாக மாற்றுகிறது. उसका लघु हमको धर्मी बना देता है. அந்தவரை நோக்கி பார்ப்போம். அந்தவரே நாளில் கூட நம்முடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம் சொல்லி நம்முடைய குடும்பங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான மரண பயங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், குறைவுகள், போராட்டங்கள், பயங்கள், நாளை தினத்தை குறித்த கவலைகள், அடுத்த நாள் தினத்தை குறித்த கவலைகள் எல்லாம் நம்ம சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். என் அன்புக்குரிய தேவ சொன்னமே, நீங்கள் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது உன் சந்நிதியோடு கூட, உன் குடும்பத்தோடு கூட, உன் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்ப்பு செய்வார். எவர்கள் அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். உங்களை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு கைவிடாத ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ சொந்தமே, தகுதியில்லாத அநேகரை ராஜாவாய் மாற்றினார், அநேகர் பிரதம மந்திரிகளாய் மாற்றினார், அநேக தேசத்தில் அவளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து இருக்கிறான். அதோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். என் அன்பான தேவ சொந்தமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்துக்கொள்ள விரும்புகிறார், பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த கொள்ளை நோயில் மத்தியிலையும் தேவன் அவரை செவி சாய்த்து, ஆண்டவரே இதிலிருந்து நான் தப்பி வைக்க வேண்டும் என்று எல்லா தேசத்தின் ஜனங்களும் செபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி செபிக்கும்போது அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி சுகமாக வைத்துக்கொள்ளும். அன்பான தேவ சொந்தமே, இன்றைக்கி கர்த்தர் நம்ம எல்லாம் முன்குறித்து இருக்கிறார். தேசமாய் முன்குறிக்கிறார், கிராமமாய் முன்குறிக்கிறார், பட்டணமாய் முன்குறிக்கிறார். காரணம், அவருடைய சந்நிதி இந்த தேசத்தில் விளங்க வேண்டும் என்று, எல்லாரும் தேவனுடைய சந்நிதியை மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு குடும்பங்கள் கூட கெட்டு போவது தேவனுக்கு விருப்பமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தான், அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நீங்கள் சுகமாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். நண்புக்குரிய தேவ சொன்னமே, இன்னொரு சில வசனங்களை வாசித்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். சங்கீதம் 61:1 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தொடர்ந்து வாசி. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனே, என் கூப்பிடுதலை கேளும். நான் என்ன கூப்பிடுகிறேன், என்ன செபம் பண்ணுறேன், எது தேவை என்று கூப்பிடுகிறேனோ ஆண்டவரே என் செபத்தை நீர் கேளும். கேட்டு என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விட்டுடும். அல்லேலூயா. என் இருதயம் உடைந்து சுக்குநூறாய் ஆகும்போது தேவனே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நண்பான தேவ சொந்தமே, இன்றைக்கும் தேசத்தில் அநேக வீடுகள், அநேக சின்னங்கள் இருதயம் சுக்குநூறாய் போய்விட்டது, தோய்ந்து போய்விட்டது. நாளைக்கு என்ன நடக்கும்? பிஸ்னஸ் இருக்குமா? வேலை இருக்குமா? வருமானம் கிடைக்குமா? வாடகை கட்ட முடியுமா? வீடை நடத்த முடியுமா? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? பணம் கட்ட வசதி இருக்குமா? வேலை இருக்குமா? வாய்ப்புகள் இருக்குமா? இருக்கதா என்று சொல்லி இருதயம் தோய்ந்து போய்விட்டது.
அநேகருக்கு இப்போதே உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தொய்ந்து போன நாளை தினத்தை குறித்து நம்பிக்கையற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். இழந்து போன நம்பிக்கை, இழந்து போன சந்தோஷங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் உங்களுக்கு வரும். தேவன் அதை விரும்புகிறார், இந்த நாளில் தர விரும்புகிறார். தேவனே என் கூப்பிடுங்க சத்தத்துக்கு நீ செவிக்கொடும். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கூப்பிடுதலுக்கு என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும் கேளும் என்று சொல்லுங்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை. முதல்ல 61:1 வாசிப்போம். परमेश्वर मुझे पुकारा सुनकर मेरा विनती को आप सुनना. मेरा हृदय व्याकुल होने के टाइम सारे पृथ्वी का कोने कोने तक मैं आपको ही पुकारेगा. मुझे जो समझ में नहीं आ रहा है ऊंचा चट्टान के ऊपर मुझे जाके छोड़ देना पड़े. हालेलुया. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. உனக்கு எட்டாத ஒரு ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு போய் விட்டு விடுவான். அந்த கண்மலை நோக்கி நாம் இன்றைக்கு அமர்ந்து இருக்கிறோம். அன்பான தேவ சின்னமே, கர்த்தர் மிகுந்த பலத்த துருகமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கோட்டையாக சூழ்ந்து கொள்வார். இன்றைக்கும் நீதிமானுடைய செபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீங்கள் எப்போது அந்த ஆசீர்வாதம் தங்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாக மாற்றும்போது, அவருடைய ரத்தம் உங்களை நீதிமானாக மாற்றும்போது ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தங்கும், உங்கள் குடும்பத்தில் தங்கும், உங்கள் பிஸ்னஸில் தங்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தங்கும். இந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மீது தங்கும். அடுத்த சன்னதி, அடுத்த தலைமுறைகளுக்கு கூட இந்த ஆசீர்வாதங்கள் தொடரும். இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமானாய் மாற்றும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் சுகமாய் வைத்துக்கொள்ள என்று யோசித்து பாருங்கள். என் அன்பான தேவ சின்னமே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கடைசியாக நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய செபங்களை கேட்டு நிச்சயமாக நம்ம நீதிமானாக மாற்றி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு செபிக்க போகிறோம். சாத்தானை ஜெயிக்க போகிறோம். சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயித்து நீதிமான் மாற்றியிருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். நண்பன் தேவச்சனமே, வேதம் என்ன சொல்கிறது கவனித்து பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41 43 वचनங்கள். मैथ्यू चैप्टर 13 में 41 से 43 तक पढ़ के देखो. परमेश्वर का लोग यीशु मसीह आने वाले दिन में कैसा सूर्यमान बनकर धर्मी बनकर उनका सामने खड़ा रहेंगे. वासिपम 41 वासिपम. நல்லா கவனிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய நல்ல கவனிங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியில் தூதர்களை, அவர் வருவதற்கு முன்பாக தூதர்களை அனுப்பி அவர்கள்
அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக தன் தூதர்களை அனுப்பி இந்த தேசத்தை சுத்தப்படுத்த, நம்முடைய குடும்பங்களை சுத்தப்படுத்த, நம்மை சுத்தப்படுத்த, சரிப்படுத்த தேவன் விரும்புகிறார். அவருடைய தூதர்கள் வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும்படிக்கு அக்கிரமக்காரர்களை எல்லாம், அநியாயக்காரர்களை எல்லாம் இந்த தேசத்தில் எல்லாம் நீக்க போகிறார். அன்பான தேவ சின்னமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போகிறார். வருவதற்கு முன்பாக தம் தூதர்களை அனுப்பி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41 43 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் இந்த பூமிக்கு வருகிறார். அவர் வருவதற்கு முன்பாக தூதர்களை அனுப்பி இந்த தேசத்தில் இருக்கிற இடர்களையும் அக்கிரமங்களையும் தூக்கி எடுத்து அக்கினியில் போட்டு சுட்டெரிக்க போகிறார்கள். எல்லாம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். எல்லா இடர்கள், எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் தூக்கி அக்னியில் தூக்கி எறியப்படும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் அங்கே இருப்பார்கள். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுவப்பட்டு சாட்சிகளாக மாறியிருக்கிற குடும்பங்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நீதிமானாக மாறியிருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்களோ வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என் அன்பான தேவச்சனமே, அப்பொழுது பார்த்தீங்களா, எப்பொழுது எல்லாம் இந்த இடர்கள் எல்லா சூழ்நிலையும் மாறி போயிடும், அக்கிரமங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும், சுட்டெரிக்கப்படும். அப்போது நீதிமான்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அப்போது நீதிமான்கள் நல்ல கவனிங்க, பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என் அன்பான தேவ சென்னமே, இந்த நீதிமான்கள் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சூரியனை போல பிரகாசிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல நாம் பிரகாசிக்க போகிறோம். இந்த விசுவாசத்தோடு கூட நாம் எழுந்து நின்று இப்போது செபிக்க போகிறோம். என் அன்பான தேவ சென்னமே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் சூரியனை போல பிரகாசிக்க போகிறோம். நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் எழுந்து நின்று எல்லாம் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்காக நீ இரத்தம் சிந்தி இருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்கள் தகுதியில்லை, நாங்கள் தகுதியில்லை, இதோ நாங்கள் கெட்டவர்களாய் நடந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய இரத்தத்துக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் தகப்பன், நம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றும்படிக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளையும் நீர் நீதிமானாய் மாற்றும்படிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய இரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவர். रत्तम इरंगी वरटम आपका लघु उत्तर के आने दो। अरे घर में प्रभु सारे पापों को क्षमा करने के लिए, सारे पापों को क्षमा करने के लिए आपका लघु उत्तर के आने के लिए हम प्रार्थना करता हूँ। हर एक भाई बहन के ऊपर आपका लघु उत्तर के आकर छुटकारा देने दो, एक धर्मी बनाने दो प्रभु। धर्मी का
परिवार बना दो यीशु मसीह के नाम से प्रभु। आप जिस दिन आएंगे उस दिन एक सूर्य के मुँह पर एक चमत्कार होने दो प्रभु। एक धर्मी का परिवार ऐसा आशीष पाएगा करके आपने कहा, इसलिए प्रभु अरे एक परिवार के ऊपर आप दया करें, इसे धन्यवाद करता है। நன்றி பிதா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த ரத்தம் இறங்கி வந்து இன்றைக்கு நீதிமானாய் மாற்றட்டும் அப்பா. ராட்சியத்துக்குள்ள சூரியனை போல பிரகாசிக்கும்படிக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ராட்சியத்தில் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்கிட்ட மாட்டோம் தகப்பனே. எவ்வளோ இடர்கள், எவ்வளோ போராட்டங்கள் அப்பா இந்த தேசத்தில் இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இடர்களுக்கு கர்த்தாவே நீர் விலைக்கு பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கு இருந்து விடுவிக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் விடுவிக்கும்படிக்காக செபிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் ஒவ்வொரு வீடுகள் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா அநியாயங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வல்லகட்டும். ஒவ்வொரு நினைவுகளை பரிசுத்தமாக மாற்றும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என்னை கர்த்தர் நீதிமான நிறுத்துவார் என்று வேதம் சொன்னது போல் அப்பா, விழுந்து போய் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தூக்கி நிறுத்தும்படிக்கு நீதிமானுக்குரிய ரத்தம், நீதிமானுக்குரிய செயல், நீதிமானுக்குரிய ஞானம் இப்போ ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னென்ன சூழ்நிலை இருக்கிறார்களோ, என்னென்ன குறைகள் இருக்கிறார்களோ அப்பா, அதுகளெல்லாம் நீ நிறைவாய் மாற்ற மாட்டேன், நிறைவாய் மாற்றும். அல்லது ஒவ்வொரு வியாதிகளுக்காக செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒவ்வொரு வியாதிகள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு வியாதிகளையும் ஆண்டவரே இரத்தத்தினால் குணமாக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தம் ஒவ்வொரு வியாதிகள் மீது இறங்கி வரட்டும். உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே செயல்படாது இருக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது செயல்படட்டும் ஆண்டவரே. கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. இரத்தத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கி போகட்டும். எலும்புகளில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதிகளிலிருந்தும் சுகம் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே சுகமாக்கி நீ நீதிமானாக மாற்றி ராஜ்யத்துக்குள்ள சூரியனை போல பிரகாசிக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய செபங்களும் விண்ணப்பங்களுக்கும் நீ பதில் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்ற வாக்கு தத்துவத்தின்படியே தகப்பனே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாய் இருக்கட்டும் அப்பா. சாட்சி உள்ள குடும்பங்களாக மாற்றும். நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி, நீர் பொறுப்பெடுக்கிறமைக்காக நன்றி, உங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை பாதுகாக்கிறமைக்காக நன்றி சொல்லி இந்த தேசத்தின் மீது இருக்கிற சாபங்கள் எல்லாம் எடுத்து எல்லா தேசங்களையும் நீதிமான்களாக மாற்றுகிறமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ பிரயோஜனமில்லாத எங்களை நீதிமான்களாக மாற்றி நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அநேகரை சாட்சிகளாக நிறுத்தும் சுவாமி. நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்திகளை கேட்க, மகிழ்ச்சியான செய்திகளை கேட்க நீர் உதவி செய்யும்படிக்காக செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாத நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்று கொண்டோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதேயும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்க. அவருடைய ரத்தம் நம்ம நீதிமானை மாற்றியிருக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.